ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. தமிழ்நாடு முதலமைச்சர் நமது குடும்பத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல் படி இன்று மண்டலம் 4 மண்டலம் 5க்கு உண்டான மாவட்டங்களுக்கு மேற்கு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தினுடைய இளைஞரணியினுடைய சமூக வலைத்தள பயிற்சியாளர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நமக்கெல்லாம் ஆலோசனை அறிவுரைகளும் அண்ணன் கோவி லெனின் அவர்களும் நமது அன்பகத்திலிருந்து விக்னேஷ் அவர்களும் இன்றைக்கி இந்த சமூக வலைதளத்தில் நம்ம எப்படி பணியாற்றுறது, எப்படி இன்னும் சிறப்பாக செயல்படுறது, நம்மளுடைய அண்ணன் தளபதி அவர்களின் சிறப்பான ஆட்சியில் நடைபெறும் சாதனைகளை நம்ம எப்படி கொண்டுகிட்டு போய் சேர்த்துறது, மக்கள் நிறைய கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய சாதனைகள் கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்க வகுப்பு இதாக இன்றைக்கி இளைஞரணி சார்பாக இது நடைபெற்றது. 9 மாவட்டங்கள், ரெவென்யூ மாவட்டங்கள் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. மேற்கு மண்டலத்துக்குனால கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி ஒரு ஆர்வத்தோடு இதை கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிங்க கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதற்கான முன்னெடுப்பு இல்லை. இப்போ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாகவே நாங்கள் கொங்கு அதாவது மண்டலம் 5னுடைய ஆலோசனை கூட்டம் வச்சுருந்தோம். அப்படியே தொடர்ச்சியாக 4-5 ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 61 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இதில் எங்களுடைய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாவட்ட மாநகர அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 61 தொகுதியிலேயே ஒரு 200 பேர் இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே ஒரு மனதாக தீர்மானமாக நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, அண்ணன் உதயண்ணன் கொங்கு மேற்கு மண்டலத்தில் போட்டிக்கிட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாருமே அதை ரொம்ப வரவேற்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் திமுகவின் கோட்டையாக இன்றைக்கி உருவெடுத்தாச்சு. வர்ற இந்த மேற்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா 61 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 61 சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் உதயண்ணன் இந்த நேரத்தில் இந்த போட்டியிட்டு இன்னும் இளைஞர்களுக்கு ஒரு வலு சேர்க்க மேற்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக இன்னொரு 20 ஆண்டு காலம் கொண்டுக்கிட்டு போகிறதுக்கு அவரோட இங்கே போட்டியிட்டால் இன்னும் நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய அனைத்து இளைஞரணியினுடைய தோழர்களுடைய கருத்து. 18 வயசுலேருந்து 25-30 வயசுக்குள்ள இளைஞர்கள் எல்லாருமே நடிகர் விஜயனுடைய கட்சி பக்கம் சாஞ்சிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம். இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போது விஜய் அவர் கட்சி ஆரம்பிக்கிறத வரவேற்கிறாரு. அது எங்கள் அண்ணன் உதயண்ணனே சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு தோற்றம்லாம் இல்லை. இன்றைக்கி பல கட்சி இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு மாநாடுங்கிற சூழ்நிலையை வச்சு நீங்கள் சொல்லாதீங்க. 10 லட்சம் பேர்த்து கூட்டியெல்லாம் மாநாடு நடத்துகிறாங்க, 20 லட்சம் பேர்த்து கூட்டி நடத்தணும்லாம் நிறையா சொல்கிறாங்க. இன்றைக்கி அவங்களும் இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் நம்ம இளைஞர் திமுக எப்போ மாநாடு நடத்தினாலும் குறைஞ்சபட்சம் 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் பேர் கலந்துக்கிறோம். இல்லை கட்சி மாநாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ஆண்டு காலமாக திமுக நடத்தாத மாநாடே இல்லை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம். அதே மாதிரி தான் இளைஞரணி மாநாடு கலந்து கொண்டவர்கள் மட்டும் 7 லட்சம் பேர். உள்ளுக்குள்ளே கலந்துக்கிட்டவங்க மட்டும் அரங்குக்குள்ளே வந்தவங்களே கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் பேர். வெளியே வர முடியாமல் டிராஃபிக்கில் என்னவது 2-3 லட்சம் பேர். அதுபோக அந்த அதிர்வலைகள், அதாவது வர முடியாமல் அந்த உணர்வை அடுத்த நாள் வெளிப்படுத்தினவங்க ஒரு 10 லட்சம் பேர். இந்த எங்கள் மாநாடு இளைஞரணி மாநாடு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் போட்ட அந்த மாநாடு ஒரு 25 லட்சம் பேர்த்த அதை ஈர்த்துருக்குது, இளைஞர்களை ஈர்த்துருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ எங்களுக்கு 15 வயசுலேருந்து கட்சியில் உறுப்பினர் சேர்த்துறோம். எங்களுடைய இலக்கு 50 லட்சத்தை தாண்டவன் இப்போ 25 லட்சத்தை தாண்டிடுச்சு. இன்றைக்கி இளைஞரணியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 25 லட்சத்தை தாண்டிடுச்சு. 50 லட்சத்தை தாண்ட போகுது. எங்களுக்கு 15 வயசுலேருந்து எங்களுக்கு உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அது ஒரு சினிமா மோகம். அவங்க அவருடைய சினிமா மோகத்தில் தான் போகிறாங்க. நடிகராக தான் அவர் பார்க்குறாங்க. அதை நம்ம அரசியலில் கொண்டு வர முடியாது. சிவாஜிக்கு மேலேயே ஒருத்தர் இருந்தாங்க ஒரு இதில், ஆனால் அவரால் முடியலையே. அதனால் திமுக பாரம்பரியம், எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் திமுகலேயே ட்ராவல் பண்ணி வந்தார். அதனால் அவர் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. திமுக வச்சு தான் யாராக இருந்தாலும் வர முடியுமா வர தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த கட்சியுமே எந்த புதுசாக யாருமே முன்னெடுத்து வர முடியாது. ஆனால் இருந்தாலும் விஜய் திமுக ஸ்பெசிஃபிக்காக
இல்லை இது வரைக்கும் நீங்கள் 50 ஆண்டு கால வரலாறு எடுத்தீங்கன்னா யார் வந்து கட்சி ஆரம்பித்தாலும் நடிகர் கூட்ட கட்சி ஆரம்பித்தாலும் திமுக அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த எலெக்ஷன் அவங்க இல்லாமல் போயிடுறாங்க. திமுக மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாநாட்டில் அட்டாக் எல்லாம் நீங்கள் வரலாறையே எடுங்க, எல்லாருமே வந்து திமுக தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் திமுக தலைவர்களுடைய சாதனைகள் வந்து இன்னைக்கு வந்து யாருமே வந்து கிட்ட கொண்டாட முடியாது. அவங்கள காணாமல் போயிடுவாங்க. நீங்களே பார்க்கத்தானே போகிறீங்க. திமுக இளைஞரணி மாநாடு பணத்தை விரயம் பண்றாங்க, தேவையற்ற திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு இவர் சார் கூட முதல்ல பேசும்போது நிறைய நடத்திட்டோம்னு சொன்னார். நிறைய பணத்தை விரயம் பண்றாங்க தவிர உருப்படியான ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றல, நீர்ப்பாசன திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றல அப்படின்னு எடப்பாடியார் 2 நாள் 3 நாள் இல்லைங்க நீங்கள் விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம். இல்லைங்க, அப்போ அது எப்படி விளம்பரத்துக்காகன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு ஆரம்பிக்கிறோம், அறிவை வளர்த்துறதுக்காக ஆரம்பிக்கிறோம். அவங்களாட்ட அம்மா இதில் வச்சு வந்து நாங்கள் சாப்பாடு போடுறது, நாங்கள் வந்து அறிவை வளர்த்தோணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து மண்டலந்தோறும் இன்றைக்கி வந்து கலைஞர் நூற்றாண்டு படிப்பகம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பல லட்சம் பேர் அதில் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. அது எப்படி விளம்பரமாக தெரியும்? பாருங்க, விருதுநகரில் தலைவர் பதில் கொடுத்துருக்காங்க. அனைத்தையும் கிடப்பில் போட்டுட்டீங்க. காவேரி குண்டாறு, அப்புறம் இந்த பக்கம் சரபங்கா நதி திட்டம் எல்லாத்தையும் கிடப்பில் போட்டு. இல்லை கிடப்பில் போடல, எல்லாமே பாதுகாப்போடு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான திட்டங்கள், குளம் தூர்வாடுற பணியிலிருந்து எல்லா பணியும் எடுத்து செஞ்சுருக்கிறோம். உதயநிதியில் வந்து 2019 இளைஞரணி செயலராக வந்தப்போ முதல் திட்டம் அவர் கையில் எடுத்ததே வந்து நீர்நிலைகளை தூர்வாரும் திட்டத்தை ஃபஸ்ட்டு திட்டமாக எடுத்தார். அது நம்ம மாவட்டத்தில் கூட பெரிய அளவில் ஒன்று பண்ணோம். இன்றைக்கு வரைக்கும் 6 வருஷம் ஆச்சு, இன்றைக்கு வரைக்கும் அந்த குளம் வத்தவே இல்லை. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த 6 ஆண்டு காலமாக அவர் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா மழையும் ரொம்ப நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இயற்கையே எங்களுக்கு ஒத்துழைக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது போன்ற நம்ம ஈரோட்டு செய்திகளை காண நம்ம ஊர் சேனல் சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள்.